தெரியாத சட்டங்கள். லண்டன்லேருந்து வந்திருக்காரு. இங்கே நடக்கிற கல்யாணம் இங்கே நடக்கிற வித்தியாசங்கள் இருக்கா? இதை ஒரு பாட்டியை கிட்டியை போட்டு போகிறாரு. சண்டை பிளேட்டை காட்டாதீங்க. இப்பயும் ஒரு ஆள் சிங்கிளாக தான் இருந்தார், இப்பயும் ஒரு ஆள் சிங்கிளாக தான் இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்துக்குரிய கோண்டாவில் பகுதியில் இருக்கிற ராஜேஸ்வரி திருமண மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். என்னதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை வந்து சுவிஸிலேருந்து அண்ணாக்கா மாப்பிள்ளை வீட்டு தரப்பால் வந்து இந்த திருமணத்துக்கு வந்து அழைச்சிருந்தவர். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது எங்களை இந்த இடத்துல கூப்பிட்டதுக்கு. குறிப்பாக 10:30 நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிறோம். உள்ளே போய் பாப்போம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்ட்டு. உண்மையிலுமே வெளியில் பார்க்கலே மண்டபம் வந்து அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மண்டபம் 2 திருமதி காந்தி வண்டிலானி அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதால் தான் அப்படியே போகிறோம். சூப்பராக இருக்குது உண்மையிலுமே இந்த இன்டீரியலும்.
வந்த உடனே வாசலுக்கு வச்சு கூந்தல் இப்போ ரிங்ஸ் தந்திருக்கிறோம் அந்த காலைக்கு குடிப்போம் நல்லா இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் கட்டீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தாலி கட்டு முடிஞ்சு எங்களுக்கு ஒரு அங்குலர் ஆள் வந்து நின்று மாப்பிள்ளை பொம்பளை வச்சு காய்ச்சி வந்துட்டு பாவ தெரியல அப்பா தான் இருக்கு நினைக்கிறேன் பொம்பளை வச்சு இது பாருங்க. ஆரத்தி எடுத்து முடிஞ்சாச்சு. இவள் ரெண்டு பேரும் இந்த பொண்ணாக்கள் பொண்ணுண்ட பெரியம்மா பெரிய பையனை இவையில வந்து வீடியோ பார்க்குறேன். தாய் நமக்கு சரி சந்தோஷம் மீட் பண்ணேன். எல்லாரும் வந்து எங்களை கூப்பிட்டது. இதில் இதுக்கு முதல் வன்னி விலாக்ஸ் ப்ரோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரெண்டு பேருமே போய் சந்தித்தது. இதுலேயே வந்து மொய்ப்பணங்களையும் வந்து இப்போ வச்சுட்டு போயிடலாம். பெரும்பாலும் ஃபோட்டோ எடுக்கல தான் கொடுக்கறத எனக்கு தெரிஞ்சது. வெளியிலலாம் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். அதில் எல்லாத்தையும் சவுண்ட்
இஞ்சால வந்து ஆசீர்வாதம் நடந்து கொண்டு இருக்கல எங்களோட வந்து அலஸ்டி ப்ரோவும் இந்த இடத்துல நான் லேட் ஏற்றதுக்கான ரஃபிக் கொஞ்சம் தாமதம் சொல்லலாம் மன்னித்துக்கொள்ளும் லேட் ஆயிடுச்சு தெரிந்தானே வலிக்கிறேன்டா தெரியாத சட்டங்கள் இல்லை நாங்களா சிங்கிள் எவ்வளோ காலத்துக்கு சிங்கிள் நானும் பார்த்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இப்போ லைனில் ஃபுல்லாகவே வந்து நிற்கிறமாக அதில் இன்னும் வந்து ஆசீர்வாதங்கள் அப்படியே நடந்து கொண்டு இருக்கு இப்போ ரெண்டு பேரும் இதில் வந்து ஐக்கியமாகி கழிச்சு கொண்டிருக்கிறோம் சரி இப்போ தான் அண்ணாக்களை சந்தித்து கதைக்கிறதுக்கான நேரம் வந்தது அண்ணா வந்து எங்களை அழைச்சிருந்தார் அண்ணா உங்களை அறிமுகப்படுத்துங்க என் பேர் பாஸ்கரன் நான் சுவிசிலிருந்து வந்திருக்கிறேன் எங்களோட அங்காளம்மனை கல்யாண வீடு நானும் பைக்கும் வந்திருக்கிறோம் அதே மாதிரி லண்டன்லேருந்து வந்திருக்காரு அண்ணா இவர் வந்து எங்களோட வீடியோக்கள் வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ணா பேர் என்ன பேர் என்ன வசந்தன் அண்ணா சித்தி நம்மளுக்கு தான் கல்யாணம் சித்தி நம்ம உங்களுக்கு சித்தி நம்ம உங்களுக்கு அண்ணா நம்ம அக்கா நம்ம அப்போ ரெண்டு பேரும் சொந்தமாக தான் இருக்கிறோம் சரி ரெண்டு பேரும் சொந்தம் தான் நன்றி நன்றி எங்களை கூப்பிட்டதுக்கு நன்றி அண்ணா நன்றி சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வு ஒரு கல்யாணம் நடக்கும் அது சரி அப்போ எப்போ வந்தீங்களா 19ஆம் தேதி அப்போ நீங்கள் அடுத்த 19 தான் பயணம் போல ரைட்டு நாங்கள் இதுக்கு முன்னே அக்காவோட கழிச்சிட்டோம் அப்போ தான் கேள்விப்பட்டோம் நாங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு பிளான் எல்லாம் இருக்குன்னு சொல்லினா கட்டாயம் நாங்கள் அதில் பங்கு கொள்வோம் கடலுக்கு பக்கத்தில் சரி நானும் அலஸ்டி ப்ரோ வந்து அதில் கட்டாயம் பங்கு கொள்வோம் சரி இங்கே நடக்கிற கல்யாணத்துக்கு அவையில ப்ரோ வர்ணகுல சிங்கம் அண்ணா மனோகரன் அண்ணா ரைட் சரி என்ன ஒரு கல்யாணம் அங்கே நடக்கிற கல்யாணம் இங்கே நடக்கிற ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா இருக்கா என்ன வித்தியாசம் பார்க்க போயிடலாம் இங்கே கோலுக்கு உடனே வந்துட்டு உடனே ஓடிடலாம் எல்லாம் பங்கு வெட்டி போகணும் ரைட் அந்த டைம் ஏன்னா இங்கே சரிதானே முகூர்த்த டைம் அங்கே அப்படி பார்க்குறீங்களா அப்படி இல்லையா முகூர்த்தம் பார்க்குறதா ஆறுதலாக போய் நம்ம ரைட் இங்கே சில வேலை என்னென்னா ஒரே நாளில் 2-3 கல்யாணங்கள் வந்தோன்னா அதை மேனேஜ் பண்ண கொஞ்சம் பேர் தெரியுமா சிறப்பாக இருக்கும் அந்த காலத்தில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் 2-3 நாளைக்கு முதல்ல வந்து நிற்கிற மாதிரி அப்படி ஒரு இது வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் ஊரில் கல்யாணம் போட்டு ஒரு கிழமைக்கு வந்து 6 வாரம் இப்போ ஒரு நாளில் கோயிலுக்கு வந்துட்டு உடனே ஓடிட்டு அதான் சரி இப்படி அது நவீன நாகரிக மாற்றம் என்று தான் சொல்லணும் ஒரு அக்காட மகள் உங்களோட அண்ணா தான் வெட்டிங் நடக்குது அடுத்தது ஏதோ ஒன்று ரிங்கா தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அக்கா குழம்ப மாட்டோம் கண்ணால பாத்துறேன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாத்துறேன் அதுல பாத்துறேன் டீட்டெயில்ஸா சொல்றாலும் கொஞ்சம் யோசிக்க தான் வேணும் போல இருக்கு சரி அதெல்லாம் வீட்டு தனிப்பட்ட விஷயம் எல்லா வாழ்க்கையும் நடக்குது சரியா சரி உண்மையிலேயே வந்து இவையில் நான் இந்த முறை தான் காட்டுறேன் போன முறை நாங்கள் வேன் லைஃப்பில் வந்து ட்ரிப்பில் போய் கொண்டிருக்க அதுதான் இவையில் வந்து சமையல் நடக்குது இங்கே நான் வந்து வேன்வில் ப்ரோ விட்ட வந்து சமையல் ஜெர்சி இவைகள் எல்லாம் வந்து வீடியோக்கள் எடுத்தவ அப்போ தான் நாங்களை சந்திச்சினாங்க அடுத்த முறை வரைக்கும் சந்திப்போம்னு சொன்னவன் இந்த மாதிரி ஒரு மங்களகரமான நிகழ்வை சந்திப்போம்னு தெரியலை சந்தோஷம் எங்களுக்கு நல்ல சந்தோஷம் இந்த முறை எலெக்ஷன் எப்படியும் பார்த்துட்டு போகணும் சந்தோஷம் என்னன்னு சொல்கிறது நாங்கள் புதுசாக பார்க்க வந்து எங்களுக்கு தெரியும் பட் அவையில் வந்து எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆக்கள் எங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது ஆனால் அவைகளுக்கு வந்து ஒரு பழகி போன ஒரு விஷயமா இருக்குது
மற்றது அவைல்ஸ் வைக்கிற குறை என்னென்னா வந்து கல்யாண வீட்டுக்கு வந்தால் கல்யாணம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டு போவாங்க. அந்த நாள் ஃபுல்லாக சொந்தங்கள் பந்தங்கள் இருந்து ஒரு அன்பாக இது செய்யுங்க. ஏன்னா வந்து அதுதான் மிஸ் பண்ணுறேன் என்ன எல்லாருமே அப்படியே அன்பை துளைக்கிறேன் வேண்டாம். முதலெல்லாம் வந்து இந்த கல்யாண வீடுக்கு ஒட்டுக்கிழமைக்கு முதலே சொந்த பந்தம் எல்லாம் வீட்டை வந்து பலகாரங்கள் சுட்டு அது இது என்று வயசான ஆகெல்லாம் வந்து கதையெல்லாம் நடக்கும். அதான் அந்த டைமுக்கு வந்தாச்சு பார்த்தாச்சு சாப்பிட்டாச்சு உடனே போயா கொடுத்தாச்சு வீட்டை போயாச்சு. அதான் தாரு மாப்பிள்ளையோட அக்கா. யூடியூப் காட்டுறேன். யோசிக்கிறான் யாருக்கடா காட்டுறீங்க காய் சொல்லி விடுறா. ஓ வேறு குளப்படி எனக்கு தங்கஜீவா தங்கச்சியா சொந்த தங்கச்சியா? இல்ல சித்தி நம்ம மௌனியாலேருந்து வந்துக்கிறான். இவையில மௌனியா தான் அவரும் நீங்க எந்த இடம் மௌனியால? சூதாக்குளம் என்ன பிள்ளையா? சூசப்பிள்ளை மத்தி சொந்த மச்சான் அதுவும் புறத்தி மச்சான். அப்ப என்ன இன்றைக்கு வந்த நின்றுட்டு போயிடும் ஒரு வாட்டி ஒன்று போட்டு வெள்ளிக்கிழமையா ஆடா வெள்ளி மாற்றி விடுவோம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையா மாற்றி விடுவோம். அப்படின்டா சரியா அது ஒரு சின்ன விஷயம். இதை ஒரு பாட்டியை கிட்டியை போட்டு போகிறதா அதுக்கு என்ன அது சின்ன விஷயம். பாட்டிக்கெல்லாம் ரெடியா அவர் வெள்ளிக்கிழமை மாட்டேன். அதுதான் பொஸ்ஸா வந்தல நிக்கிறேன் இருந்து பாட்டிக்கு ரெடியா பாட்டிக்கு ரெடி. ஆனா சாப்பிடுவோம் சாப்பிட என்னட்டு விழுந்துரு சாப்பிட பிறகு வந்து நாங்கள் ஆக்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்போ வெயிட் பண்ண இந்த இடத்துல வழி விடுங்கோ. இதில் ஐஸ்கிரீம் வகைகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அங்கே தான் வந்து சாப்பாட்டு மண்டபம் போல் இருக்குது. இதாருங்க பிரதம விருந்தினர் வந்து சாப்பாடு வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்களோட. சொல்லுங்க சரி, இப்போ வெயிட் பண்ணுறோம். இதே டைம் வந்து அலஸ்டிம் ப்ரோ ஒரு விஷயத்த சொன்னார். கல்யாண நிகழ்வு வந்து ஞாபகப்படுத்த சொல்லு. ஞாபகம் என்ன தெரியுமா இருக்கு? இல்லை நான் வீடியோவில் பார்த்துறேன் சாப்பாட்டு அறைக்குள்ள போய் செய்த சம்பவம். பழைய ஞாபகம் ஒரு வருஷம் ஞாபகம் தான். போன வருஷம் நடந்தது சொல்லுவோம். அது சரி இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமையா வர போயிட்டு சரி அதுக்கெல்லாம் சேர்த்து நாளை செய்கிறோம் சம்பவம். அலஸ்டிம் ப்ரோ போடுற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து 15 வகையான மரக்கறி வகைகள் இருக்காம். சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்ட்டு 2-3 பேர் கமெண்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு நிற்கிறோம். பாப்போம் என்ன கட்ட முடியும். நல்லா இருக்குமா சாப்பாடு? நல்லா இருந்தது. அண்ணா என்ன டயட்டோ? மரக்கறி கூட போகலாம். சரி ஜெஸ்ஸி விளாக்ஸில் வாங்கலாம். ரைட்டு 2-3 அந்த எல்லா சோறும் போட்டிருக்கேன். சரி அண்ணா அந்த ஐடியா தான் போட்டிருக்கார். சரி எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க. ஓ நாங்களும் அண்ணா மாதிரியே போடுவோம். காணும் கலபோஜன் அது மாதிரி தான் இருக்கு உண்மையிலும். எல்லா வாசனைக்கு இந்த சோறு வந்து பிரியாணி வாசனையோட இருக்கு. கரிமிளகாய் வெண்டிக்காய் போட்டு குழம்பு இதை கொஞ்சம் லைட்டாக விடுங்க. அப்போ தான் வந்து நல்ல கறிகள் வந்து அங்கே விடலாம். அடுத்தது பருப்பு கறி நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு பிரட்டல ட்ரை பண்ணியிருக்கிறேன் போல இருக்கு. குழம்பா எல்லா தமிழ் ஃபங்க்ஷன்லேயும் இருக்கிற ஒன்று கத்திரிக்காய் கடலை பிரட்டல். இது பட்டாணி கறி வித்தியாசமாக வச்சிருக்கேன். இந்த கறி இதுதான் பன்னீர் டெவல். இது வெங்காய சம்பல் தயிர். ஆனால் நாங்கள் உண்மைக்கும் புரிப்பாக சாப்பிட தயிரும் இது மட்டும் தயிர் சாதமாக சாப்பிடுவோம். இது ரசம் விடட்டா இது வந்து மிக்சரில் செய்திருக்கேன். டிஃப்ரெண்டாக இருக்குது. வடை தூக்கவே சத்தம் கேட்குது. போய் சாப்பிடுவோம். இடம் தேடணும்.
சரி இப்போ வந்து இருந்துட்டோம் சரியோ இப்போதான் வந்து நான் கவனிக்கல தண்டை பிளேட்டை காட்டாதீங்கன்னு சொன்னார் எத்தனை அப்பளம் இருக்குன்னு பாருங்களேன் இதில் 1 2 3 4 5 தனி உங்களோட அம்மா கேள்விப்பட்டலாம் இங்கே பாருங்க டயட் பண்ணி சாப்பிடுங்க இந்த அக்கா வந்து அப்படிதான் அலஸ்டி ப்ரோண்ட பிளேட்டை பார்க்கல கொஞ்சம் தான் போட்டதா சாப்பாடு பிரியும் எங்கே போகிறாரோ உங்களோட அம்மா எங்களுக்கு முதல் தெரியும் அங்கே சந்திச்சாங்க வன்னி விளக்கு ப்ரோண்ட விட்டு நீங்கள் அங்கே வந்து கிளிநொச்சிக்கு வந்திருந்தீங்க அப்பேக்குள்ள வந்தோம் நாங்கள் மறந்துட்டா போல அம்மா வந்தீங்க அப்படி எஞ்சால இங்கே தலைவர் கேட்போம் என்ன மாதிரி இருக்கு சாப்பாடு வேற லெவல் எல்லாம் போட்டேன் சரி வேளாண் எப்படி இருக்கு பன்னீர் கறி பிடிச்சிருக்கு கத்திரிக்காய் பிரட்டெல்லாம் பிடிச்சிருக்கு சரி இதில் எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன கட்ட மட்டும் உங்களை இப்படி இருந்து சாப்பிட்றத பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது எல்லாரோடையும் சேர்ந்து சரி இப்போ சாப்பிட்டோம் உங்களை வந்து நான் யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு இதுன்னு சொல்லலாம் நல்லா இருந்தது இப்போ வந்து அடுத்ததாக டெசர்ட் இதில் பாருங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சலாட் பாயாசம் அது மாதிரி இதில் வந்து பீடா எல்லாமே வந்து குடிக்கணும் மனசா போடுங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் போட்டு கொடுக்குற ஆள் வந்து இவ்வளோ லேட் ஆகி கொண்டு இருக்கு இந்த பிள்ளை வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ் கொண்டு இது கொண்டு சின்ன பிள்ளை என்ன சம்பவம்டா அதில் வெயிட் பண்ணி விரக்தியில் கஜாலினிக்கு மட்டும் கொண்டு வேண்டிட்டு வந்துட்டோம் சரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட கையோடைய வந்து ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டது அதெல்லாம் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் எல்லா வீட்டிலையும் எல்லா கல்யாண வீட்லையும் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஒரு பெரிய பாடு இது பாருங்க இந்த சின்ன பிள்ளை அந்த கேப்பை போட்டு நிற்கிற நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த அக்காவோட இருக்கு இதில் வெள்ளைக்கார ஒரு அக்காவரை அடிக்கல தலைவர்கிட்ட கூச்சன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வெள்ளைக்காரால் பார்த்து கட்டி விட்டா சோழியில் இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாப்பா சில விஷயங்கள் நடக்கும் வேணாம் இப்போ குரூப் ஃபோட்டோ முடிஞ்சு விஷ் பண்ணி முடிச்சாச்சு நீ அப்படியே கீழே இறங்க வேண்டியதான் முடிஞ்சிடா பெரிய சும்மா வழி என்ற மாதிரி இருக்குது ஃபோட்டோ எடுத்து என்ன விலங்கையில் ஏதோ கேட்டுனீங்க அது சரி மரக்கறி சாப்பிடலாம் அப்புறம் எங்கேயுமே ஆனால் இங்கே நல்லா இருந்தது கல்யாண வீட்டில் அந்த சின்ன பொடியங்களை ஓடித்திருவாங்க தெரியுமா அந்த டீ போட்டு தெரியுது வழி வந்து இப்படி இருக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது எங்களோட கல்யாண வீட்டு நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஞாபகம் வருது அப்பயும் ஒரு ஆள் சிங்கிளாக தான் இருந்தார் இப்போயும் ஒரு ஆள் சிங்கிளாக தான் இருக்கிறார் எடியும் வந்து சிங்கிளாக தான் ஒழிச்சிருக்காரு அது சரி நாங்கள் தெரியணும் வேண்டியதாக தான் கேட்குறாங்க சில அர்ப்பணிப்புகளோட அண்ணன் வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கு அந்த டைம் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்போம் சும்மா பேச்சுக்கு அதான் நான் சும்மா சொல்கிறேன் ஆனால் அப்போ அதான் அலஸ்டி ப்ரோ வந்து வார வருஷமாகவே கல்யாணம் கட்டுவார் அப்படின்ற நான் நம்புகிறேன் நோ மேரேஜ் அதான் அந்த உங்களோட கல்யாண வீட்லேயே நாங்கள் கப்பல்ஸ் ஃபுல்லாக செய்வோமா அதான் கார் போது பூரா இன்னும் முதலாவது லீசிங் காசு வேற இல்லை கட்ட வழி கிடைக்கான்னு தெரியும் அடுத்த கட்ட என்ன நடக்கட்டு 5 வருஷத்துக்குள்ளே எப்படி கட்டி பிடிக்க போகிறோம்ன்றதும் தெரியலை பாவம் என்ன நடக்கும் சரி வந்து இப்போ நாங்கள் ரிலாக்ஸாக இருந்து கொண்டு இருக்கல அண்ணா ஒரு விஷயம் வந்து சொன்னவர் அந்த அண்ணாண்ட ஒய்ஃபுண்ட தங்கச்சிவா இவள் வந்து ஒரு கம்பெனி வந்து செய்யணும் கொழும்புல சாவச்சேரியில் என்ன கம்பெனின்றதை நீங்கள் விரிவாக சொன்னீங்கடா எங்கள்கிட்ட வந்து நவா ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நாங்கள் இங்கே உற்பத்திகள் இங்கே செய்து வெளியில் அனுப்புகிறது அடுத்தது உள்ளூருக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ரைட்டு ஏன்னா உற்பத்திகள் என்ன விஷயம் அரிசிமா குரக்கன்மா அடுத்தது மிளகாத்தூள் அடுத்தது இந்த
வேறு என்ன எல்லா வகையான தூள்களும் செய்கிறது நாங்கள் செய்கிறது சாம்பார் பொடி நீங்களே செய்கிறதா இல்லை ஆக்களை வச்சு கம்பெனி மாதிரி கம்பெனி எங்களோட கம்பெனி ப்ரைவேட் இடையில ஒரு 7-8 பேர் வேலை செய்யணும் நாங்கள் வச்சு செய்கிறது சரி அப்போ உங்களை தொடர்புகள் ரெண்டா எப்படி எங்களுக்கு மொபைல் இருக்குது லேண்ட் ஃபோன் இருக்குது அதுகளுக்கு கால் பண்ணி எடுக்கலாம் நம்பரே வந்து சொன்னீங்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து 777-330051 077730051 அடுத்தது 0221 2270-803 சரி இந்த நம்பருக்கு நீங்கள் இப்போ கூடுதலாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் இங்கே இருக்கிற மிளகாத்தூள் அதுகள் எல்லாம் அரிசிகள் எல்லாம் எடுக்கிறேன்டா இவையில்ட்ட நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்களா லோக்கலுக்கும் கொடுக்குறோம் குவாலிட்டியாக செய்கிறோம் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் கடன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்களும் அதுக்கு தொடர்பான விளக்கங்களை வந்து நான் கீழே போடுறேன் நன்றி நன்றி அதனை தொடர்ந்து அப்படியே வந்து இந்த நிகழ்வில் வந்து பெரியாக்கள் வந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் கும்பிட்டு இப்படி கும்பிட்டு பெரிய ஆளா என்ன சரி ஓகே அக்காவுக்கு வந்து அப்படியே சொல்லிட்டு அக்கா நாங்கள் வலிக்கிறோம் நன்றி நன்றி எங்களை கூப்பிட்டதுக்கு நன்றி நாளைக்கு வரும் சரி ஓகே ஓகே சரி அப்படியே நாங்கள் வலிக்கிடுவோம் வெளியே போய் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இப்போ உள்ளே போயிட்டு கழிச்சு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறோம் நாளைக்கு அவையோட போய் ஒரு விருந்துன்றதை விட ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அலஸ்டி ப்ரோ வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருக்கார் சரி என்னால் பரவாயில்லை வரமாட்டேன்னு ஒரு தேவைக்காக அவர் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது அதோட நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிக்கிறோம் வேணே இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே